ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎஸ் குரூப். இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் சேனல் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த யூடியூப் சேனல் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பிக்சல் அப்படிங்கிற ஆப் தேவைப்படும். அந்த பீன் போட்டிருக்கல, அதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் பேனர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் பேனர்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் இப்படி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் வந்து கீழே ரைட் சைடில் கீழே உங்கள் ப்ரொஃபைல் தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வந்து மேலே இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைலும் உங்களோட சேனல் நேமும் வரும். இப்போ சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் போட்ட வீடியோஸ் எல்லாமே இங்கே இது தெரியும். நீங்கள் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. மேலே வந்து நம்ம எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் காமிக்கும். அதுக்கு மேலே இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் யூடியூப் சேனல் பேனர். அந்த பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி யூடியூப் சேனல் பேனர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த பிக்சல் அப்படிங்கிற ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிக்சல் ஆப்புக்குள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு போனோன்னே இப்படி தான் காமிக்கும். நியூ டெக்ஸ்ட்னால் அந்த நியூ டெக்ஸ்ட்டில் வந்து ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா அப்படி கேட்கும். அதை நம்ம வந்து அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். எப்படின்னா மேலே வந்து இங்கே ஒரு ஸ்கொயரை வந்து திருப்பி வச்ச மாதிரி கைட் ஷேப்பில் 2 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணால் சைடில் எப்படி வரும். நியூ டெக்ஸ்ட் கீழே இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். திருப்பி இந்த ஸ்கொயர் இருக்கலாம், அதை தொட்டிங்கன்னா அது போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பண்ணணும். கீழே வந்து நிறையா இது இருக்குது பாருங்கள். கீழே வந்து நிறையா ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இதுவே இருக்கட்டும். இந்த நியூ டெக்ஸ்ட் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து யூடியூப் சேனல் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிக்சல் ஆப்குள்ளே போகிறதுக்குள்ள நீங்கள் யூடியூப் சேனல் பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் போய் யூடியூப் சேனல் பேனர்னு பண்ணிங்கன்னா, யூடியூப் சேனல் பேனர் சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜஸ்குள்ளே போயிருங்க. இமேஜஸ்க்கு போய் டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்னு அடிச்சிருங்க. டிரான்ஸ்பரண்ட் அடிச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரண்ட் வருது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது லாங் டச் கொடுத்து இப்போ வந்து டவுன்லோட் இமேஜ், ஷேர் இமேஜ் கேட்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் இமேஜை கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். மேலே வருது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து டவுன்லோட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிக்சல் ஆப்பில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து இதை இப்போ என்ன பண்ணணும்னா, மேலே இங்கே இன்னொரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு கொடுக்கணும். ஃப்ரம் கேலரி இங்கே இருக்குல்ல 1 2 இந்த கடைசியில் இந்த ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்துடும். டவுன்லோட் பண்ணது வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்தோடனே வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இங்கே வந்து 3 பட்டன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், 3 பட்டன். இதை வந்து இந்த 3 பட்டன் தொட்டு இமேஜ் சைஸ்னு இங்கே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இமேஜ் சைஸு, அந்த இமேஜ் சைஸ் தொட்டு இந்த கஸ்டம் சைடில் கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் கீழே செஞ்ச மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா வரும். அங்கே வந்து யூடியூப் சேனல் பேனர்னு இருக்கும், யூடியூப் சேனல் யூடியூப் தம்ப்லைன் இருக்கும். யூடியூப் தம்ப்லைன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு வெளியே வந்து அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும். அந்த வீடியோ தொட்டால் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி எப்பயும் ப்ளே ஆகிற மாதிரி ப்ளே ஆகும். நிறையா யூடியூபர்ஸ் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுக்குலாம் டவுட்டாக இருக்கும். அந்த யூடியூப் தம்ப்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ யூடியூப் சேனல் பேனர் நம்ம டச் பண்ணிடலாம். டச் பண்ணிட்டு நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை போய் கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு நம்ம வந்து கீழே ஒரு பெரிய டாட் இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படி வந்துடும். அதை இழுத்து இது ஃபுல்லாக அப்படி வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சுட்டோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க, அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வர போகிறீங்க நீங்கள் உங்கள் கேலரியிலேருந்து. அதுக்கு வந்து திரும்பி நீங்கள் வந்து ப்ளஸ் ஐக்கான் தொடணும். ப்ளஸ் ஐக்கான் தொட்டு ஃப்ரம் கேலரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இமேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து இமேஜ் எங்கே வைக்க போகிறீங்கன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ள ஒரு பாக்ஸு, அதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து தொட்டு அப்படி ஆடிக்கிட்டே இருக்குல்ல, இப்படி ஆடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கொயரில் இங்கே 2 ஸ்கொயர் அதை தொட்டினீங்கன்னா இங்கே வந்து காமிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஒன்று காமிக்கிறதுல டிரான்ஸ்பரண்ட்டாக, அதைத்தான் நம்ம ஆடாமல் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மேலே லாக் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இந்த ஸ்கொயர் தொட்டிங்கன்னா அது போயிடும். இப்போ இதை ஆட்ட ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டாது. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் இது. இப்போ வந்து நம்ம இதை போய் இங்கே உள்ளே வைக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது சின்னது பண்ணணும். நல்லா சின்னது பண்ணிட்டு கரெக்டாக அந்த இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். அந்த இந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அதுக்குள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு நல்லா அப்படி இழுத்து விட்ருங்க அந்த உள்ள ரெக்டாங்கிள்குள்ளே. அது கொஞ்சம் வெளியே போனாலும் நம்ம சேனலில் வைக்க முடியாது.
ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து அதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அது கரெக்டாக இழுத்து வர வரைக்கும் எப்படியாவது மெஷர்மெண்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முடிஞ்ச அளவு எப்படியோ கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சும்மா ஆல்ரெடி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான ட்ரிக் நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு, இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ChatGPTக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்னலாம் தேவையோ அதை நான் வந்து சொல்லிவிட்டு, ChatGPT எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி தான்னு சொன்னால் அது கொஞ்ச நேரத்தில் கிரியேட் பண்ணி தந்துடும். அதை போய் இங்கே வச்சுருவேன். சில இது வந்து நான் ஆப்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணும்னு உங்களுக்கு அது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அப்பயே போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு இப்போ நான் வந்து இமேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கனால முடிஞ்சுச்சு. உங்களுக்கு நீங்கள் இமேஜ் பேக்ரவுண்ட்லாம் கொண்டு வந்து இதை ஆட் பண்ணணும்னா, கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்படி நீங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ ஆர்வம் கொடுக்குறீங்களோ அதை பார்த்து தான் நான் அடுத்த வீடியோவில் போட முடியும். இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஏன் அப்படின்னு காமிக்கிறதுல அதை தொட்டு இந்த டெக்ஸ்ட்னு ப்ளஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தொட்டிங்கன்னா இங்கே நியூ டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று வருது தெரியுதா? அதை நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து நியூ டெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். கீழே வந்து கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து ஒரு பென்சில் ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை டச் பண்ணிவிட்டு திரும்பி பென்சில் தொடுங்க. நியூ டெக்ஸ்ட் இருக்கும், அதை எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன வேணால் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்துருச்சு. இதுங்களா நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு தேவைப்படல, அதனால் டெலீட் பண்ணிடலாம் அதை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி இதை சேவ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று வச்சுருந்தோம்ல, அது நம்மளுக்கு தேவையில்ல. அதை எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று ஆப்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போய் டெலிட் கொடுக்க போகிறோம். டெலிட் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பேனர். இது எப்படி போய் நம்ம யூடியூப் சேனலில் வைக்க போகிறோம்னா, மேலே வந்து இங்கே வந்து தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் ப்ராஜெக்ட், சேவ் அஸ் இமேஜ் கேட்கும். நீங்கள் வந்து சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தா கீழே வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னு காமிக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கஸ்டம்னு போட்டிருக்கு. அதுக்கு நேராக வந்து கிளிக் பண்ணி அல்ட்ரா அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இமேஜ் சேவ் ஆகிருக்கும். அப்புறம் ஆட் வரும், நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ வந்து நம்ம போய் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இப்போ யூடியூப்பில் போய் நம்ம பேனர் க்ரியேட் பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நம்ம போன மாதிரியே அதுக்குள்ளே போய்க்கணும். நம்மளோட பேர் தொட்டு போயிட்டோம்னா இப்படி இருக்கும். இப்போ வந்து எப்படி வைக்க போகிறோம்னா, சைடில் வந்து இங்கே ஒரு பென்சில் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பென்சிலை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சைடில் இருக்க இந்த பேனர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால சைடில் இருக்க இந்த ஒரு கேமரா மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃப்ரம் யுவர் கேலரின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செகண்ட் நம்ம பண்ணது இங்கே இருக்கும். இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக இதுக்கு நேராக வச்சு ஜூம் அவுட் பண்ணணும். நம்ம ஜூம் அவுட் பண்ணால் கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் யூடியூப் சேனல் பேனர். மேலே வந்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் சேவ் ஆயிரும். நம்ம வெளியே வந்துட்டு யூடியூப்குள்ளே முதல்ல போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. மேலே வந்து லேசாக அந்த இடிச்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு இப்போயே புரியும். கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் வைக்கலைன்னா மேலே வந்து லேசாக க்ரீன் கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வரும்னு. இப்போ வந்து நம்ம அந்த க்ரீன் கலரை வந்து நான் அப்புறமேல எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து நம்ம சேனலில் போடுறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வம் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் பிக்சல் ஆப்பை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.